கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சார், அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு நேயர். நாம் அப்போ தொடங்குகிற காரியம் எல்லாமே தடையாக இருக்குது, பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல, எதை எடுத்தாலுமே கஷ்டப்பட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை செஞ்சால் தான் அந்த காரியத்தை நடத்த முடியுது. இது எதனால், என்ன காரணத்தினால, இந்த தடை இல்லாமல் இந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்குங்க. எல்லா நேரமும் எல்லா காலத்துலேயும் நாம் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம மனிதனாக பிறந்தாலும் எல்லாருமே. ஆக நம்ம ஜாதகத்தில் அதுக்கான கிரகங்கள் இருக்கணும், அதுக்கான பாவங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எப்பயுமே வெற்றி என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடம். ஆக வெற்றி கிடைக்கணும்னா நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுத்து நிற்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் ஜெயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் வெற்றியினுடைய அதை முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆக ஜாதகத்தில் 6ஆம் இடம் மட்டுமல்ல, அதற்கான கிரகம் எதுன்னு எடுத்துட்டிங்கன்னா புதன். ஆக புத பகவான் தான் நம்ம வெற்றியை சொல்லக்கூடியவர். அப்போ யாருடைய ஜாதகத்திலலாம் புதன் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் வெற்றியை எளிதாக அடைவதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் மற்றவங்க புதன் ஜாதகமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி என்பது எளிதாக இருக்காது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி, அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரீட்சையிலையுமே நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு, வெற்றி அடைவதற்கு நம்ம ஜாதகத்தில் 6ஆம் இடமும் புதனும் நல்லா இருக்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் வலுத்து இருக்கணும். அப்போ இவங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி பகவான் வலுத்து இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுதும் போராடி தான் ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதே, நான் எடுத்தேன் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்த வேண்டியிருக்கு, எடுத்தோம் முடித்தோம் ஒரு காரியத்தில் நான் வெற்றி அடைஞ்சோங்கிற சூழ்நிலையே இல்லை, இதை எப்படி தான் டாக்டிவ் பண்ணுறதுன்னே தெரியல, எப்படி வெற்றி அடையுதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் கருத்து. ஆக உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் இருந்தால் வெற்றி. கிரகங்கள் எடுத்துட்டிங்கன்னா புதனும் சனியும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சார், இது ஜாதகத்தை சொல்கிறீங்க, கோயிலை சொல்லுங்கள், நான் எங்கே போனாலும் சரியாக இருக்கும், எங்கே போனாலும் நான் வாழ்க்கை முழுதும் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் முதல்ல கோயில் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெயமாகணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் திருவெண்காடு தான், புதஸ்தலம். அந்த புதன் தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றியை கொடுக்கக்கூடியவர். ஆக நீங்கள் வெற்றியவே வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருவெண்காடு அடிக்கடி போங்க. அங்கே இருக்கக்கூடிய புத பகவானை தரிசனம் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போங்க. யாருக்கெல்லாம் திருக்கொள்ளிக்காடு போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கோ நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா திருக்கொள்ளிக்காடு தான் சனி பகவானுக்கு முக்கியமான ஒரு பிரதானமான கோயில். நம்மெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் நமக்கெல்லாம் திருநள்ளாறு தான் தெரியும். திருநள்ளாறு போகிறத காட்டில் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த ஒரு வெற்றியுமே நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ஆக புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்குள்ள ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 11 வெற்றி கொள்ளக்கூடிய பாவங்கள். தெய்வம் கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புதன்கிழமை திருவெண்காடு போங்க, சனிக்கிழமை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் இது கோயிலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த திருக்கொள்ளிக்காடை நான் தேடணும், திருவெண்காடை நான் தேடி போகணும், நான் வேறு ஊரில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஃபாரினில் இருக்கேன், அப்ராடில் இருக்கேன், நான் எப்படி ஜெயிக்கிறது? திரும்ப எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம ஜெயிக்கணும்னா ஒன்றை இழக்கணும், ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று பெறணும். ஆக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் புதன்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த வெற்றிக்காக நீங்கள் பெருமையாக போராடணுங்கிற அவசியம் இல்லை. எளிமையாகவே நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதனால தான் வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை இழக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு பிடிச்ச இன்னொன்றை கொடுப்பார். இதுதான் தத்துவம். ஆக புதன்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் எத்தனை ஸ்ட்ரகிள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும்
துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றி என்பதே உங்களுக்கு இயற்கையாகவே இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கும்.